ஹே buddies, வெல்கம் பேக் டு our சேவிங் ஸ்பாட் சேனல். லாஸ்ட்டாக நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு 5 பேசிக்ஸ் ஆஃப் சேவிங்ஸ் பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம சேனலில் பேலன்ஸ் இருக்க 5 சேவிங்ஸோட பேசிக்ஸ் பார்க்கலாம் வாங்க. ப்ரீவியஸ் வீடியோவில் ஸ்மார்ட் பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் கிரேட் பற்றி பார்ப்போமா? கிரேட், G for guide your spending to stay on budget. R, review your budget regularly. E, establish a goal for yourself. A, assess short and long term goals. T, take advantage of any extra or unexpected income. Step 6, guide your spending to stay on budget. அப்படின்னா நம்மளோட ஸ்பெண்டிங்ஸை ரெகுலராக செக் பண்ணி எந்தெந்த இடத்துல ஓவர் அண்ட் அன்வான்ட் ஸ்பெண்டிங் பண்ணுறோன்னு பார்க்கணும். நம்மளோட எசென்ஷியல் நீட்ஸ், அதாவது கட்டாய தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து தேவையில்லாத செலவுகளை குறைக்கணும். அண்ட் நம்ம ஃபினான்ஷியல் பிளான்ஸை கரெக்டாக அண்டு உறுதியாக இருக்கோமான்னு செக் பண்ணி சரி பண்ணி வச்சுக்கணும். சப்போஸ் நம்ம எங்கன்னா டைவர்ட் ஆர் டிவியேட் ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அதை கரெக்ட் பண்ணி அந்த பாத்தில் கரெக்டாக எடுத்துகிட்டு போக பழகிக்கணும். ஸ்டெப் 7, ரிவ்யூ யுவர் பட்ஜெட் ரெகுலர்லி. அப்படின்னா இனிஷியலாக நம்ம ஒரு பட்ஜெட் பிளான் பண்ணியிருந்திருப்போம். அந்த பட்ஜெட் பிளான் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா இல்லையா, எதனா அதில் அப்டேட் பண்ணுமா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம அந்த பட்ஜெட் பிளானை அடிக்கடி செக் பண்ணணும். நம்மளோட பட்ஜெட் பிளான்ஸை அப்பப்போ செக் பண்ணி நம்மளோட இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். அண்ட் நம்ம ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்கானும் பார்க்கணும். இல்லை எதுனா சேஞ்சஸ் பண்ணணும், ஏதோ ஒரு தப்பு இருக்குது, எரர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா அது என்னென்னு பார்த்து அப்டேட் பண்ணணும். அப்போது தான் நம்ம ஃபினான்ஷியல் கோல்ஸை நம்ம ஃபாஸ்ட் அண்ட் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஸ்டெப் 8, எஸ்டாப்ளிஷ் எ கோல் ஃபார் யுவர் செல்ஃப். அப்படின்னா நமக்குன்னு நம்ம சில கோல்ஸை செட் பண்ணி அதை நோக்கி மோட்டிவேட்டடாக ட்ராவல் பண்ணணும். நம்ம கோல் எப்படி வேணாலும் இருக்கலாம். எய்தர் ஒரு பெரிய பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி, இல்லை இருக்க கடனை எல்லாம் அடைச்சிட்டு ஒரு நல்ல லைஃப் லீட் பண்ணுற மாதிரி, இல்லை நம்ம ஃப்யூச்சரில் எனக்கு ஒரு வீடு கட்டணும், இல்லை நான் நிறையா மணி சேர்க்கணும், இல்லை எனக்கு நிறைய கோல்டு சேர்த்து வைக்கணும், எதுவாக வேணாலும் இருக்கலாம். கோலை செட் பண்ணிவிட்டு அதை எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னு பிளான் பண்ணி அதை நோக்கி மோட்டிவேட்டடாக போய் அதை ரீச் பண்ணி அச்சீவ் பண்ணணும். ஸ்டெப் 9, அசஸ் ஷார்ட் அண்ட் லாங் டேர்ம் கோல்ஸ். ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் கோல் செட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். நம்மளோட கோல்ஸை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணலாம், ஷார்ட் அண்ட் லாங் டேர்ம் கோல்ஸ். ஷார்ட் டேர்ம் அப்படின்றது 3 months to 2 to 3 yearsக்குள்ளே நம்ம அச்சீவ் பண்ணுற மாதிரியான கோல்ஸ் எல்லாம் நம்ம ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுறோம், இல்லை ஒரு மொபைல் வாங்கணும், ஒரு பைக் வாங்கணும், ஒரு ட்ரெஸ் எடுக்கணும், இது எல்லாமே நம்ம ஒரு ஷார்ட் டேர்ம் கோல்ஸில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் லாங் டேர்ம் கோல்ஸ். லாங் டேர்ம் கோல்ஸ் அப்படிங்கிறது மோர் தேன் 5 to 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம அச்சீவ் பண்ணுற மாதிரியான கோல்ஸ் எல்லாமே நம்ம லாங் டேர்ம் கோல்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு சொந்த வீடு வாங்கணும், நான் ஃபினான்ஷியலாக ஃப்ரீடமாக இருக்கணும், இது மாதிரியான கோல்ஸ் எல்லாமே நம்ம லாங் டேர்ம் கோல்ஸில் வச்சுக்கலாம். இது மாதிரி நம்ம கோல்ஸை ஸ்ப்ளிட் பண்ணிட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி மணியை ஷார்ட் அண்ட் லாங் டேர்முக்குன்னு அலோகேட் பண்ண கற்றுக்கிட்டு கஷ்டப்படாமல் ஈஸியாக அந்த கோல்ஸை அச்சீவ் பண்ணிக்க முடியும். ஸ்டெப் 10, டேக் அட்வான்டேஜ் ஆஃப் யுவர் எக்ஸ்ட்ரா ஆர் அன்எக்ஸ்பெக்டட் இன்கம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நமக்கு அன்எக்ஸ்பெக்டடாக சில அமௌண்ட் கைக்கு வரும், லைக் போனஸ் ஆர் நான் டிடக்டட் டேக்ஸ் அமௌண்ட். இது மாதிரி வர்ற அமௌண்ட்டை நம்மளோட ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு யூஸ் பண்ணி நம்ம ஃப்யூச்சரை செக்யூர் பண்ணி நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கலாம். இது மாதிரி வர்ற மணியை அன்வான்டாக செலவு பண்ணாமல் பெட்டராக யூஸ் பண்ணி ஃப்யூச்சரை ப்ரொடெக்ட் பண்ண கற்றுக்கணும். ஓகே பட்டீஸ், ப்ரீவியஸாக அப்லோட் பண்ணியிருந்த ஸ்மார்ட் அண்ட் இப்போ நம்ம பார்த்த கிரேட், இந்த டெக்னிக்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணி நம்ம ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக ஆகணும். இந்த 10 ஸ்டெப்ஸ் இல்லாமல் நான் எக்ஸ்ட்ரா போனஸாக சில பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்கமிங் வீடியோஸில் நான் கோல்டு பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு இது மாதிரி ஃபர்தராக எதுனா ஸ்டெப்ஸ் ஆர் டாபிக்ஸில் டீட்டெயில்ஸ் வேணும்னா எனக்கு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். Subscribe for more tips and strategies.